எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாங்கள் உங்களை 2025 ஆண்டின் புதுப்பிக்கப்பட்ட ரஃபேல் யுத்த விமானத்தின் உலகத்திற்குள் அழைத்து செல்லப் போகிறோம். இது நவீன பொறியியல் அதிசயம் மற்றும் உலகின் மிகவும் மேம்பட்ட பன்முகப்படை வேக விமானங்களில் ஒன்றாகும். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே செய்யவும் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும். அடுத்தபடியாக வரும் அனைத்து பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வீடியோக்களையும் தவறவிடாமல் பாருங்கள். டாசோ ஏவியேஷன் நிறுவனம் வடிவமைத்து தயாரித்த ரஃபேல் பல நாடுகளின் விமானப்படைகளில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இப்போது அதன் 2025 பதிப்பு மிகுந்த சக்தி, நுண்ணறிவு மற்றும் ஸ்டெல்த் தொழில்நுட்பங்களுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது வானில் ஆட்சி, தாக்குதல், கண்காணிப்பு, தரையிறக்க ஆதரவு, ஆழ்மட்ட தாக்குதல், கப்பல்களை அழிக்கும் மற்றும் அணு ஆயுத ஏவுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை திறம்பட நிறைவேற்றும் திறன் கொண்டது. 2025 ரஃபேல் புதிய அவியோனிக்ஸ், மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் அடுத்த தலைமுறை ஆயுதங்களை இணைத்துள்ளது. இதனால் இது போர் நிலத்தில் எதிரிகளை வெல்லும் சக்திவாய்ந்த ஆயுதமாக மாறியுள்ளது. இதில் 2 ஸ்னக்மா M88 எனும் இன்ஜின்கள் உள்ளன, ஒவ்வொன்றும் 17,000 பவுண்ட் தள்ளல் சக்தியுடன் உள்ளது. இவை மேம்பட்ட எரிபொருள் சேமிப்பு, அதிக தள்ளல், எடை விகிதம் மற்றும் சிறந்த நம்பகத்தன்மையை வழங்குகின்றன. இதன் அதிகபட்ச வேகம் மாக் 1.8 ஐ விட அதிகமாகும் மற்றும் 50,000 அடி உயரம் வரை பறக்க முடியும். விமானத்தின் வடிவமைப்பு பல்கூறு பொருட்களால் செய்யப்பட்டதால் எடை குறைந்தது மற்றும் ரடார் கண்டறியும் தன்மை குறைக்கப்பட்டுள்ளது. இதன் டெல்டா-வின் மற்றும் கனார்ட் அமைப்பு அதற்கு வலிமையான இயக்க திறனை வழங்குகிறது, மேலும் சிக்கலான சூழ்நிலைகளிலும் விரைவான திருப்பங்களை செய்ய உதவுகிறது. 2025 ரஃபேல் முழுமையாக டிஜிட்டல் காக்பிட் வசதியுடன் வருகிறது. இதில் பரந்த தொடுதிரை, குரல் கட்டுப்பாடு மற்றும் ஹெல்மெட் மவுண்ட் டிஸ்ப்ளே சிஸ்டம் HMDS உள்ளது. HMDS மூலம் பயணிகள் நோக்குவதன் மூலம் எதிரிகளை குறிக்க முடியும். ஃப்ளை பை வயர் கட்டுப்பாட்டு அமைப்பு விமானத்தின் செயல்பாட்டை நிலைத்த மற்றும் நேர்த்தியானதாக வைத்திருக்கிறது. இதைச் சுற்றியுள்ள ராடார் மற்றும் சென்சார்களில் தேவ்ஸ் RBE2 AAESA ராடார் உள்ளது. இது நீண்ட தூர வரை சென்சிங் மற்றும் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்டறியும் திறனை வழங்குகிறது. FSO ஃப்ரண்ட் செக்டர் ஆப்ட்ரானிக்ஸ் அமைப்பு இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக் மற்றும் லேசர் ரேஞ்ச் கண்டறிதல் வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரா எனும் எலக்ட்ரானிக் வார்பேர் அமைப்பு பாதுகாப்பு கண்காணிப்பு, ஜாம்மிங், டிகாய் மற்றும் தாக்குதல் எச்சரிக்கை திறன்களுடன் வருகிறது. இது ரஃபேலை எதிரியின் கண்களுக்கு காணாமலாக்கும். இது மீட்டியோர் மற்றும் மைக்கப் போன்ற ஏர் ஏவுகணைகள், துல்லிய குண்டுகள், AM-39 எக்ஸசட் எனும் கப்பல் அழிக்கும் ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுத ஏவுகணைகள் வரை ஏற்றும் திறன் கொண்டது. 2025 பதிப்பில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் AI வழிநடத்தும் குறியீடு முறை கூட இணைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள எரிபொருள் நிரப்பு அமைப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்ற நட்புடைய விமானப்படைகளுடன் இணைந்து செயல்பட ஏதுவாக இருக்கின்றன. அனைத்து சென்சார்கள் மற்றும் வெளிப்புற தரவுகள் மாட்யூலர் மிஷன் சிஸ்டம் மூலம் ஒருங்கிணைக்கப்படுகின்றன, இதனால் பயணிக்கு சிறந்த நிலைபேறு விளக்கம் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் கிடைக்கிறது. முடிவாகச் சொல்ல வேண்டுமெனில் 2025 ரஃபேல் ஒரு சாதாரண விமானமல்ல, அது ஒரு உயர் தொழில்நுட்ப போர்விமான அமைப்பாகும். அதிநவீன அமைப்புகள், பல்துறை தாக்கு திறன் மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வடிவமைப்புடன் இது 21ஆம் நூற்றாண்டின் வான்படை வீரர்களுக்கு இன்றியமையாத ஆயுதமாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் புதிய வீடியோக்கள் வந்தவுடன் உடனே பார்ப்பதற்காக நோட்டிபிகேஷன் பெல் ஐ இயக்குங்கள். வணக்கம். மேலும் அசுர வேகத்தில் பறக்கலாம்.